அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சத்தில் சர்பானுடைய தலையே போயிருக்கும், அப்படி ஒரு மேட்டர். அதுக்கு முன்னாடி குவைட்டில் யாரெல்லாம் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்களோ ஜஸ்ட் $100 ஆரம்பித்து பல ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதை பற்றி ஒரு தகவல் இருக்குது, பார்க்கலாம். முதலாவது தகவல் இதோ, ஃபைனான்சியல் க்ரைம் டிபார்ட்மெண்ட்டால் நிறைய பேர் கைது பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே பத்தாக்க மதினியா சம்பந்தமான கேஸில் பிடிபட்ட ஃபோர்ஜரி மற்றும் லஞ்ச ஊழல் குற்றத்தில் பிடிபட்டிருக்கிறாங்க. எல்லாருடைய ஃபோட்டோவையும் மூஞ்சிக்கு டொட்டை வச்சு தான் போட வேண்டிய சூழல். காரணம் என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேற்றைய தினம், அதாவது ஜூலை 2 நான் ஒரு வீடியோ காலையில் நியூஸ் பதிவிடுறேன். போக முடியாது, விசா ஃபோர்ஜரி பண்ணின கும்பல் கைது, ஃபாரினர்ஸ் இந்த யூரோப்பியன் நாட்டுக்கு போக முடியாது, போகிறவங்க காசு கொடுத்து ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி வீடியோன்னு போட்டேன். அந்த பதிவு உள்துறை அமைச்சகம் எப்போ போட்டிருக்காங்க நல்லா பாருங்கள். 11:07 AM 1 ஜூலை 2025, அதாவது 1 போட்டிருக்கிறாங்க. அதில் அந்த உட்கார்ந்து இருக்கிறவங்களில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 3 பேரை மட்டும் டாட் பண்ணாமல் மற்ற 6 பேரை டாட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஒரு நபர் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரர், அவருடைய குடும்பம், அதாவது அவருடைய ஃபேமிலியும், அதாவது மகள் யூரோப் நாடொன்றில் படிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த மகளை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு இவர் அந்த ஆஃபீஸில் போய் லீகலாகவே அவருடைய பாஸ்போர்ட், அவருடைய ஐடி கார்டு, அவருடைய எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்து லீகலாகவே வீசா அப்ளை பண்ணுறதுக்காக பணமும் கொடுத்து வீசா அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அந்த சகோதரர் மாதிரியே கிட்டத்தட்ட 6 பேர் பாருங்கள், அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த டொட் வச்சுருக்கக்கூடிய மூஞ்சில் 6 பேரும் இதை மாதிரியே ட்ரை பண்ணினவங்க. அதில் அந்த மூஞ்சி விளங்குற மாதிரி கடைசியில் இருக்கிற அந்த 3 பேர் மஸ்ரிகளும் இவங்க இந்த ஏஜென்சி மாதிரி அந்த சப் நடத்திக்கிட்டு இருந்தவங்க. கடைசியில் உள்துறை அமைச்சகத்தால் இந்த வீசாக்கு அப்ளை பண்ணினவங்க மற்றும் இந்த வீசா கொடுக்குறதாக ஆஃபீஸ் நடத்தினவங்க எல்லாரையுமே சேர்த்து பிடிச்சிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. ஃபோட்டோ எடுத்தது எப்போ தெரியுமா? அதெல்லாம் விட பெரிய காமெடி அதுதான். ஃபோட்டோ எடுத்தது கடந்த ஏப்ரல் மாதம் 30 வாக்கில், அதாவது கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி. நியூஸ் எப்போ ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க, நான் இப்போ முன்னாடியே போட்டிருப்பேன். 11:07 ஜூலை 1 2025. உள்துறை அமைச்சகம், நீங்களுமாடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நேற்றைய தினம் சகோதரர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, தெரிஞ்சவங்க, அவங்க எல்லாருக்குமே அறிவித்து, இது என்னடா இது பெரிய சீரழிவாக போச்சு, நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் இப்போ வெளியே தான் இருக்கிறேன், நான் வெளியே இருந்து எதுக்காக என்னையை இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்காங்க அப்படின்னு அவர்கிட்ட கஃபீல்கிட்ட சொல்லி பல இடங்களில் பல பிரச்சனைகள். கடைசியில் எவன்டா அவன் இந்த சர்பான் தேடி பிடிங்கடா அவனே அப்படின்னு பெரிய ஒரு படையே தேடி கடைசியில் எப்படியோ நம்மளுக்கிட்ட சேர்ந்த பிறகு, என்ன பிரதர், என்ன நான் தான் போட்டேன், ஆமாம் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நான் வேணும்னே உங்களுக்கு நான் உங்களை அவமானப்படுத்துகிறேன்டோ இல்லை உங்களுடைய எதுவுமோ நான் இதுக்கு தெரியவே தெரியாது, நீங்கள் அடுத்தது நீங்கள் இலங்கையர் அப்படின்றதே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி, நான் பங்காளிகள் பிடிபட்டிருக்கிறாங்க, இந்தியர்கள் பிடிபட்டிருக்கிறாங்க, இலங்கையர்கள் பிடிபட்டிருக்கிறாங்க அப்படின்னு யாரையுமே நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. நான் இந்த வெளிநாட்டவர்கள் பிடிபட்டிருக்கிறாங்க அப்படின்னு மட்டுமே தான் சொன்னேன் அப்படின்னு விஷயத்தை சொன்னான். அதுக்கு பிறகு தான் சொன்னார், உண்மையிலேயே இதுதான் நடந்தது, நான் என்னுடைய மகளை பார்க்க போகிறதுக்காக வீசா அப்ளை பண்ணினேன், வீசா அப்ளை பண்ணின பிறகு தான் ஃபோர்ஜரியான இது கூட்டம் அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு, எல்லாரையும் சேர்த்து தான் பிடிச்சாங்க. வீசாக்கு அப்ளை பண்ணினவங்க, அந்த வீசா கொடுக்குறதா சொன்னவங்க எல்லாரையும் வச்சு ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்தி கடைசியில் இல்லை அவங்க தான் குற்றவாளி 3 பேர், நாங்கள் காசு கொடுத்து ஏமாந்தவங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்ச பிறகு எங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஓ அப்படித்தான் மேட்ரா, சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறமா சரி ஒன்றா உங்கள் மூஞ்சி நான் மறைச்சிடுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லும்போது, தம்பி எல்லாத்துக்கும் முதல்ல இது கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி எங்களை வச்சு ஃபோட்டோ எடுத்தது. உள்துறை அமைச்சகம் இப்போ தான் இதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏதோ நேற்று நடந்த சம்பவம் மாதிரி அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் தெரிய வருது, அட பாவிகளா, 2 மாதத்துக்கு முன்னாடி வச்சு கேஸை பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை இப்போ தான் பப்ளிஷே பண்ணியிருக்கீங்களா
நம்ம தலையிலே சாணியை கரைச்சிட்டிங்க பார்த்தீங்களா உள்துறை அமைச்சகம். அதுவும் ஒஃபிஷியல் பேஜ், ஒஃபிஷியல் சோர்ஸ் அப்படின்னு நம்பி எடுக்கிறது, அதுலேயுமே உழலாம் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது. ஃபோட்டோக்கள் பப்ளிஷ் பண்ணும்போது சமூக ஊடகங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, வீடியோக்கள் போடுறவங்க இருக்கிறீங்க. போடும்போது தயவு செய்து மூஞ்சிகளை கொஞ்சம் மறைச்சி போடுறது பெட்டர்னு நினைக்கிறேன், இனி வருங்காலங்களே ஆகுது. ஏன்னா எப்போ எடுத்த நியூஸ் எப்போ போடுறாங்க, அடுத்தது யார் குற்றவாளி யார் நிரபராதின்னு கூட தெரியாத நிலைமையில் வீடியோக்கள் பகிரப்படுது உள்துறை அமைச்சகங்களால். கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. 1000 குற்றவாளிகள் தப்பித்தாலும் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி கடைசியில் அவங்க பாதிக்கப்பட்டவங்க காசு கொடுத்து விசாக்கு ஏமாந்து போனவங்க அவங்களையும் தூக்கி ஃப்ராடுங்க அப்படின்னு ஃபோட்டோவை போட்டு விட்டானுங்க. அதுதான் கடைசியில் நடந்த மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. அதே மாதிரி அந்த சகோதரர்களையும் நான் விஷயத்தை சொல்லிட்டு அந்த வீடியோவில் நான் நேரத்தோட நியூஸில் போட்டதுலேயும் அவங்களோட மூஞ்சி ப்ளோர் பண்ணிவிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதால தான், நிச்சயமாக இது தகவல் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதால இதையும் சொன்னேன். வின்னர் சிக்கன் டின்னர். ஏடிஎம் கார்டெல்லாம் வச்சிருக்கிறவங்க யார் யார் இருக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இதோ வந்தது வரப்பிரசாதம், அடித்தது ஜாக்பாட். வெறும் 1 தினாரில் 10 தினார், 10 தினாரில் 100 தினார், 100 தினார் 1000 தினார். அதே 1000 தினார்னா அது 10,000 தினார், அது 10,000 தினாராக இருந்தால் 1,00,000 தினார். பேராசை பெரு நஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். அவேர்னஸ்ஸான பதிவு தான் இது. ஏன்னா நிறைய பேர் எல்லாருமே நம்ம கஷ்டத்தில் தான் வந்திருக்கோம். இன்றைக்கே 1 கோடி ரூபா கிடைச்சாலும் சந்தோஷம்தான் அப்படின்ற நிலைமையில தான் யாராக இருந்தாலும் இருக்கிறோம். பணம் கிடைக்குதுன்னா எந்த வழியிலண்டாவது எப்படியாவது இந்த பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்ற எத்தனையோ மைண்டில் நிறைய பேர் தன்னுடைய கஷ்டம் சூழல் காரணமாக பல சிந்தனைகள் இருப்பீங்க. இந்த மாதிரியான சூழல்களை உங்களை சூழ்நிலையை பயன்படுத்தி உங்களை ஏமாற்றி ஃப்ராடு பண்ண வைக்கிறது, இல்லைன்னா உங்களையே ஃப்ராடு ஆக்குறது, அப்படி இல்லைன்னா உங்களை ஏமாற்றி ஃப்ராடுங்க சம்பாதிக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நிறையவே நடக்குது. பேஜ், அதாவது பெரிய பெரிய ஃபேஸ்புக் பேஜ்கள் மாதிரி கிரியேட் பண்ணி, அதே மாதிரி குவைத்தில் உண்மைக்குமே பிஸ்னஸ்மேன்ஸ், வியாபார மான்ஸ்டர்கள் பேசக்கூடிய அந்த ஸ்பீச்சுகளை கட் பண்ணி எடுத்து வீடியோக்களில் அதை அட்டாச் பண்ணி, நீங்கள் குவைத்தில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு இதோ அரிய வாய்ப்பு அப்படின்னு குவைத்துடைய மன்னரே சொன்னால் நீங்கள் என்னென்னு யோசிப்பீங்க. அட, மன்னரே சொல்கிறாரா, அப்போ உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் மன்னர் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பார், அதை கட் பண்ணி இவனுங்க அட்டாச் பண்ணி வேறு லெவலில் வெறித்தனமாக இவனுங்கெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறானுங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். ஏமாந்தீங்க மொத்தமாக தொலைச்சிருவீங்க. இருக்கிற கொஞ்சம் நெஞ்சமாக கஷ்டப்பட்டு வச்ச பணத்தையும் தொலைச்சிருவீங்க. அதனால் ரொம்ப கவனம். ஏன்னா அது நியூஸ் மாதிரி, எப்படி டிவியில் போகிற நியூஸ் சேனலில் நியூஸ் எப்படி போகுமோ அந்த மாதிரி அதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறானுங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த முன்னாடி வரக்கூடிய வீடியோவை பாருங்க, உங்களுக்கே புரியும் இதோடைய உண்மை தன்மை. All individuals with a bank account in Kuwait who invest just 90 Kuwaiti dinars by the end of the month will have the opportunity to earn up to 4,000 Kuwaiti dinars per month. This announcement comes with the support of Omar Qutaiba Al Ghanem, who introduced the system that automatically increases users' funds. I'm here to share an automated system we've been developing over the past 2 years, which is already generating additional income for many individuals with bank accounts in Kuwait. I'm not promising you millions in a single day, but earning 2,500 Kuwaiti dinars per day is entirely realistic. Do the math yourself. 200 Kuwaiti dinars per day amounts to 1,400 Kuwaiti dinars per week, or 5,600 Kuwaiti dinars per month. I'm proud to present this opportunity and can confidently say that today is a lucky day for anyone reading this announcement or watching this video. That's how it works. All I can say is this: if you want to become a partner in our project and improve your life, you need to act now, because opportunities like this are very rare. I'm confident that in 30 days, your results will significantly surpass your current salary, no matter how high it is, and you won't need any special skills. You'll be able to live the life you've always dreamed of, but perhaps forgotten about or stopped believing in. That's exactly why we created this method, to help ordinary people in Kuwait live better and cope with the financial challenges caused by inflation and rising expenses. In the first month of using it, your income will exceed your current salary, no matter how high it is. And I say this from personal experience. Thousands of positive reviews from participants speak for themselves. And it's no surprise, considering
Each of them earns more than 5,600 Kuwaiti dinars in the first month. Due to the high level of interest, registration may close within a few days, as we simply can't offer this opportunity to everyone with a bank account in Kuwait. I'm sure you understand that. But early users will gain the greatest benefits. The software we developed outperforms all competitors thanks to its unique technology and is suitable for everyone, regardless of experience. Unique AI-based calculations allow the system to predict market trends, ensuring outstanding success in any financial market. This has nothing to do with financial pyramids or other schemes that are so common. The algorithm does all the work for you. All you have to do is watch the results, and they will surprise you. I have no doubt about that. I'm excited to introduce a system that will increase the income of people across Kuwait. This isn't about small amounts. This is about money that can change your life forever or significantly improve it, as shown by the participants' statistics. It's like an early retirement with a substantial sum of money. I will provide proof that my project truly works. We've made it available to everyone until the end of the month. All you need to do is register and deposit 100 Kuwaiti dinars into your account. After that, you'll see your money grow almost daily, and it's really not complicated. All your doubts will disappear.